திருமதி ரொனால்ட் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், அதேபோன்று ஆசிரியர்கள், மாணவர்கள், மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நலன்கள் தொடர்பாக விசாரித்து எமது பாடசாலைக்கும் அடிக்கடி விஜயம் செய்து இங்குள்ள மாணவர்களுடைய நலன்களை, குறை நிறைகளை நிவர்த்தி செய்வதில் அக்கறை கொண்டவராக காணப்படுகின்றார். இணைந்து கொண்டு செயற்படுவது உதவியினை இந்த கற்றல் உபகரணங்களை நீங்கள் செய்யணும். என்ன செய்வீங்கள்? படிப்பீங்கள் இல்லையா? படிப்பீங்க தானே எல்லாரும்? ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்க தானே? கட்டாயம் கட்டாயம். பாப்பமே இப்போ எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு வருவீங்களா இல்லையாண்டு விளங்குதா? படிக்கணும். உங்களோட அம்மா அப்பாட்ட சொல்லி நாங்கள் ஒவ்வொரு நாள் வேணும் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு சொல்லி வந்து படிக்கணும். அதான் நீங்கள் எங்களுக்கு செய்கிறது. சரியா? நாங்கள் சில பல இதுகள் நேரத்துடைய எங்களுக்கு செய்ய வேண்டியிருந்தது, செய்ததுகள் பார்க்குறதுக்கும் தான் வந்து நாங்கள் இது எதிர்பாராத ஒரு திடீரென நடந்த ஒரு உதவி பொருள் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தில் இருப்பீங்கள். ஆனால் இந்த உதவியை செய்கின்றவர்கள் யார் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர் உங்களது மண்ணைச் சேர்ந்தவர், ஆரையம்பதி பகுதியைச் சேர்ந்தவர் தான் திருமதி தனலட்சுமி அம்மா அவர்கள். அவர் முன்பு சுகாதாரத்துறையில் இவர் நீண்ட காலத்துக்கு முன் என்னோடு தொடர்பு கொண்டு எங்களது மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் பேரவையின் ஊடாக பல பணிகளை செய்திருக்கின்றார். அன்பார்ந்த உறவுகளில் எங்கள் நாட்டிலிருந்து பலர் புலம்பெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள். உண்மையிலேயே புலம்பெயர்ந்து சென்ற உறவுகளில் எங்கள் மண்ணுக்கு வந்தடைகின்ற உதவிகள், கிழக்கு மண்ணுக்கு வந்தடையும் உதவிகள் பெரும்பாலானவை வடமாகாணத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய பெருந்தகைகளால் தான் கிடைக்கின்றது. எங்களது மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம், திருகோணமலை மாவட்டமாக இருக்கலாம், அம்பாறை மாவட்டமாக இருக்கலாம், இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பல தாங்களும் தங்கள் குடும்பமும் என்ற ரீதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர எங்கள் மக்களை ஒரு சிலர் தான் அவ்வாறு ஏதாவது உதவிகளை வழங்கி எமது மக்களின் நிலையை உணர்ந்து எமது மண்ணை வளம்படுத்த வேண்டும், எங்கள் மக்களை வளம்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே திருமதி தனலட்சுமி அவர்கள் மிகவும் தமிழ் உணர்வு மிக்கவர். எமது மண்ணிலே எமது தமிழ் மக்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். எமது தமிழ் மக்களுக்கு இந்த மண்ணிலே ஏற்பட்ட துன்பங்களுக்கு நியாயமான முடிவு கிடைக்க வேண்டும். எங்கள் மக்கள் இந்த மண்ணிலே கையேந்தி வாழக்கூடாது, சுயமாக உழைத்து வாழ வேண்டும். எங்கள் மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் சமூக மேம்பாடுகளிலும் உயர்ந்து செல்ல வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை உடையவர். அவர் லண்டனை சேர்ந்த ரொனால்ட் ஐயா அவர்களை திருமணம் செய்து வாழ்ந்தாலும் அவர்கள் இருவர் உண்மையிலே ஒரு பெண் தன் சாதனைகளை செய்வதாக இருந்தால் அதற்கு கணவன் உறுதுணையாக இருக்க வேண்டும். கணவன் சாதனை செய்வதாக இருந்தால் மனைவி உறுதுணையாக இருக்க வேண்டும். அம்மையாரின் அத்தனை பணிகளுக்கும் அவரது கணவன் மிகுந்த அக்கறையோடு இருப்பதுதான் எங்களது மண்ணில் பல உதவிகள் வருவதற்கு காரணமாக இருந்தது. அவர் மூலம் இவர்கள் தொண்டர் நிறுவனம் நடத்தவில்லை, வெளி இடங்களில் வாங்கி உதவிகளை வழங்கவில்லை. 2 பேரின் ஊதியம், அவர்களது உழைப்பை தங்களது செலவுக்கு பயன்படுத்திவிட்டு மிகுதி எல்லாம் எங்களது பகுதி மக்களுக்கு உதவி கொண்டிருக்கிறார். இந்த கிழக்கு மாநிலத்துக்கு மாத்திரமல்ல, வடக்குக்கு கூட உதவி இருக்கிறார். கிழக்கிலே மிக அதிகமாக உதவி இருக்கிறார். உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றேன். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், அயல் கிராமத்தில் இருக்கின்ற எங்களது எல்லை கிராமங்கள், அயலில் எங்கள் குடியிருப்பவர்கள் எங்கள் எல்லையிலே ஊடுருவி உள்ளே நுழைந்து வருகின்றார். எல்லை கிராமத்தை பாதுகாக்க வேண்டும். எனக்கு தொலைபேசியிலே அம்மா எடுத்தால் குறைந்து அரை மணி நேரத்துக்கு மேலே என்னிடம் கதைப்பார். நாங்கள் விளைவிட்டாலும் கடுமையாக பேசுவார். நீங்கள் எல்லாம் தமிழர் அமைப்பு என்றே இருக்கிறீர்கள் என்று கேட்பார். தமிழ் உணர்வோடு இருங்கள், எங்கள் மண்ணையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மிகுந்த அக்கறையோடு, மிகுந்த தமிழ் உணர்வோடு நான் நினைக்கின்றேன். மேலே நாட்டு சகோதரர் வரை திருமணம் செய்திருந்தாலும் அவரது பலத்தோடு இருந்து தமிழ் உணர்வோடு செயற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெருந்தகையாக
தனலட்சுமி அம்மா அவர்கள் விளங்குகின்றார். அவர் மிகவும் கடுமையாக இருப்பார். இணையதளங்கள் அத்தனையும் பார்க்கின்றார்கள், செய்திகள் அத்தனை தமிழும் பார்க்கிறார்கள். நான் லண்டனுக்கு சென்ற போது அவர்களது வீட்டுக்கு சென்றால் 2 டிவி இருக்கிறது. ஒன்று ஐயா பார்க்கிற ஆங்கிலத்தில் இருக்கிற டிவி, ஆங்கிலத்திலே அவர் பார்த்துக் கொள்வார். டிவி எல்லாம் எல்லா மொழியிலும் பார்க்கலாம், ஆனால் ஆங்கிலத்தில் ஐயா பார்ப்பார். அம்மாட டிவி தமிழில் இருக்கிறது. இங்கே ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அதை என்னிடம் தொலைபேசியில் கேட்பார், என்ன நடந்தது, என்ன செய்தீர்கள் என்று. நேற்றைய தினம் இந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் போது ஒரு சகோதரி, அவர் ஒரு தாதி, ஏனென்றால் அவர் எங்களது ஆரையம்பதி வைத்தியசாலையை போய் பார்வையிட்டு அதை மதிலை கட்ட வேண்டும் என்றதில் தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆரையம்பதி வைத்தியசாலைக்கு சென்றவர் எனக்குத்தான் தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் எல்லாம் என்னத்தை பார்த்திருக்கிறீர்கள் எம்பி என்று சொல்லி. ஆரையம்பதி வைத்தியசாலை ஒடுங்கிக் கொண்டிருக்கிறது, பல கட்டடங்கள் பாழடைஞ்சிருக்கிறது, இவற்றையெல்லாம் யார் பார்ப்பது, இந்த மக்களுக்கு யார் செய்வது என்று கேள்வி எழுப்பினார். அவை அந்த வைத்திய அதிகாரியோடு கதைத்து அவர் அங்கு நேரடியாக சென்று எல்லாரும் பார்வையிட்டு சில உதவிகளை அங்கு செய்திருக்கிறார். அந்த வழியிலே நாங்கள் இந்த ஒரு புத்தக சாலையிலே பொருட்களை கொள்வனவு செய்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு தாதி சகோதரி வந்தார், அம்மாவோடு கதைத்துக் கொண்டிருந்தார். அவர் என்னை பார்த்து தன் கணவன் யார் என்று அறிமுகம் செய்தார். நான் சொன்னேன், இவர் வீட்டில் தான், இவர் ஒரு PhD, அவர் வீட்டில் தான் அந்த மோட்டார் பைக்கை கூட எரித்தார்கள் என்று உடனடியாக அந்த செய்தியை சொன்னார். அது நீங்கள் தானா, இன்னிடத்தில் நடந்தது, அவ்வளத்தையும் அவர் பார்த்து ஞாபகமாக வைத்திருந்திருந்தார். ஆகவே அந்த அளவு இந்த மண்ணில் என்ன நடக்கின்றது என்பதை மிகவும் உறுதியாக அவதானித்துக் கொண்டிருப்பவர். கடந்த காலங்களில் எங்களது எல்லைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆரையம்பதி செல்வா நகரிலே 6 மரசல கூடங்களை நாங்கள் கட்டியிருக்கிறோம். மிகவும் அந்த பகுதிகளை நேற்று நான் சென்று பார்வையிட வைத்தேன். ஏனென்றால் அது பள்ளப்பகுதி, உயரமாக கட்டப்பட்டிருக்கு. ஏனென்றால் எல்லையில் இருக்கும் மக்கள் காணிகளை விட்டு போட்டு வெளியேறுகிறார்கள். காரணம் சொல்கிறார்கள், வீடு இல்லை, மரசல கூடம் இல்லை, தண்ணி குடிக்க வசதி இல்லை என்று சொல்கிறார்கள். அதனால் அந்த எல்லையிலே அவர் 6 மலசல கூடங்களை 6 வீட்டுக்கு கட்டி கொடுத்தார். ஒரு கருப்பலா என்ற பகுதிக்கு அண்மித்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு சகோதரிக்கு கிணறு, அந்த எல்லையிலே கிணறு எங்கள் தமிழ் சகோதரிக்கு கட்டி கொடுத்திருக்கின்றார். அந்த 3 வீட்டுக்குமான நிதி எனக்கு 6,47,000 எனக்கு அனுப்பி வைத்தார். ஒரு வீட்டுக்கு 2 லட்சம் படி நாங்கள் கட்டினோம். அது காணாதால் மிகுதி செலவும் செய்யப்பட்டது. ஆகவே அந்த 3 வீடும் அவரது ஆதரவால் அந்த வீட்டை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். அதேபோல் சென்ற வருடம் என்று நினைக்கின்றேன், சென்ற வருடம் அல்லது அதற்கு முந்தைய வருடமாக இருக்கலாம், ஆரையம்பதி மகாவித்தியாலயத்திலே 6 பிள்ளைகள் தரமான 5ஆம் ஆண்டு புலவி பரீட்சையில் தரமாக சித்தி பெற்றிருந்தார்கள். அதை கேள்வியிட்டு அவர்களுக்கு துவிச்சக்கர வண்டி உடனடியாக வாங்கி கொடுக்க சொல்லி எனக்கு பணம் அனுப்பினார். அவை நான் அந்த 6 துவிச்சக்கர வண்டிகளை உடனே வாங்கி அதற்கு கொடுத்தேன். ஆரையம்பதியைச் சேர்ந்த ஒரு சகோதரி தான் சட்டக்கல்லூரியில் படிப்பதாகவும் தனக்கு எந்த உதவியும் இல்லை என்ற செய்தியை அவருக்கு அறிவித்தார். ஆகவே அதற்காக அவர் 4 லட்சம் ரூபாயை அவருக்கு வழங்கினார் படிப்புக்காக. மாதம் 10,000 என்ற ரீதியிலே இந்த சட்டக்கல்லூரி மாணவிக்கு அது விநியோகிக்கப்பட்டது. அது தவிர நெசவு தொழிலுக்காக பல லட்சம் ரூபாய் காசை ஆரையம்பதிலே ஒரு பகுதிக்கு வழங்கி இருக்கின்றார். இன்றும் கூட ஒரு தொழில் செய்ய மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு அன்பருக்கு ஆட்டோ ஒன்றை வாங்கி கொடுத்து அவருக்கு தொழில் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்றார். என்னை அறியாமலே இது சொந்த மண், தான் பிறந்த மண் என்ற வகையில் பலருக்கு மாதாந்த உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அது தவிர நாங்கள் வேறு என்ன தேவைக்காக அவசர தேவை நிமித்த அம்மாவிடம் உதவி கோருகின்றோமோ அதனை உடனடியாக அனுப்பி வைக்கின்றார். அவை இவற்றை வைத்து நாங்கள் எங்கள் மண்ணிலே பாதிக்கப்படுகின்ற மிக கஷ்டப்படுகின்ற மாணவ செல்வங்களாக இருக்கலாம், சுயதொழிலாளர்களாக தேவையாளர்களாக இருக்கலாம், அதே போன்று வறிய குடும்பத்தினராக இருக்கலாம், நாங்கள் ஏற்ற உதவிகளை செய்து வருகின்றோம். இன்றும் அவர் உடனடியாக நேற்று பார்வையிட்டதும் நேற்று பின்னேறும் என்னையும் அழைத்து இந்த பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்து இன்று உடனே வழங்குவதற்கு வந்திருக்கின்றார். அவரை நான் இந்த மட்டக்களப்பு மண்ணை சேர்ந்தவர் என்ற ரீதியில், இதன் மக்கள் பிரதிநிதி என்ற ரீதியில் கௌரவமாக பாராட்டுகின்றேன். ஏனென்றால் நாங்கள் எங்களது கிழக்கு மண்ணில் துன்புறுகின்ற
யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், சுனாமி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், இதர இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவராக இருக்கலாம். இவர்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பி அவர்கள் துன்பப்படுகின்ற போது துன்பத்தை துடைக்கும் பணிக்காக நாங்கள் வெளிநாடுகளில் பிச்சை ஏந்தி கொண்டிருக்கின்றோம், கையேந்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் உறவுகளிடம். ஆகவே அந்த கையேந்துகின்ற அந்த நற்பணியில் அம்மா அவர்களின் பங்கும் பெரும் பங்காக இருக்கிறது. அம்மா அவர்களின் பங்குக்கு பூரண ஆதரவு, நல்ல வசதி, நல்லா கொடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவராக எங்களது ரொனால்ட் ஐயா அவர்கள் இருக்கின்றார். ஆகவே இவர்கள் இதுவரையும் இந்த மண்ணின் மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் மீண்டும் மீண்டும் பாராட்டுகின்றேன். அருகிலே இருக்கின்ற கிராமங்களில் வீட்டு வேலைகளுக்கு போறீர்கள் என்ற செய்தி கூட எனக்கு கிடைத்திருக்கிறார். யாராவது வீட்டு வேலைகளுக்கு போவீர்களாக இருந்தால் உங்களது பெற்றோர்கள் 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் யாராவது வீட்டு வேலைகளுக்கு சென்றால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். உங்களது பெற்றோர்களையும் நாங்கள் கைது செய்ய நடவடிக்கை எடுப்பேன். ஏனென்றால் நீங்கள் கல்வி என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை. உங்கள் உரிமையை நீங்கள் பாதிக்க செய்ய முடியாது, மற்றவர்களும் பாதிக்க செய்ய முடியாது. ஆகையால் நீங்கள் தயவு செய்து பாடசாலைக்கு ஒழுங்காக வாருங்கள். கேட்டதுக்கு நம்பர் போட்டு யாரையாவது நம்பர் போட்டு என்னம்மா அது வேறு எல்லாம் அப்படி எடுக்கும். அது இப்போ கணக்கு வந்து